அந்த லிங்கத்தோட சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்பட்டது. அதாவது லிங்கம் மரணம் அடைஞ்ச சம்பவம். ஏன்னா அந்த டைமில் வந்து தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 1996 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிற நேரம். வணக்கம். இந்த லிங்கம் திரைப்படம் எதை மையப்படுத்திய கதை அப்படின்னா, கபடி விளையாட்டை மையப்படுத்தியான கதையாக இருக்குது. ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோட ஒரு கபடி விளையாட்டு வீரர், அது கடற்கரை சார்ந்த சில விஷயங்களையும் நம்ம படத்தில் பார்க்குறோம். போட்டில் போகிறது, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். அந்த கபடி வீரனுக்கு வந்து ஒரு காதல் இருக்குது, நிறைய வந்து ஆசைகள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய வந்து ரவுடிசம், அந்த மாதிரியான காட்சிகளும் நிறைய இருக்குது. இப்போ இந்த லிங்கம் திரைப்படம் அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, நிஜ சம்பவத்தை வச்சு எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் வந்து கதிர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு, திவ்யா நடிச்சிருக்கிறாங்க. கதிர் வந்து எப்போதுமே இந்த மாதிரியான படங்களுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர். லிங்கம் தம்பி மாதிரி, அவன் எந்த தப்பும் பண்ணல. லிங்கம் வந்து சின்ன வயசுல இருந்து விளையாட்டு மேலே ஆர்வமாக உள்ளவங்க. பொதுவாக கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து வாலிபாலு, ஃபுட்பாலு, கபடி இந்த மாதிரி அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. கடலோர மக்கள்லையும் சரி, உள்புற மக்களும் சரி, அதிகமாக விளையாட்டுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விளையாட்டில் வந்து ஜெயிச்சு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம், விளையாட்டுலேருந்து வந்து போலீஸுக்கு போகணும், இராணுவத்துக்கு போகணும், அந்த மாதிரியான ஆசை வந்து அதிகமாக இருக்கும். லிங்கத்துக்கும் அப்படி தான். லிங்கம் வந்து கன்னியாகுமரியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் இளநீர் வியாபாரம் பண்ணுறாப்புல. அப்போது அந்த போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஒன்று இவருக்கு கபடி விளையாட்டில் ஆர்வம், அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக வரணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறாப்புல. போலீஸ்க்கான செலெக்ஷனும் நடக்குது, ரிட்டன் டெஸ்ட்லாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாப்புல. இப்போது இந்த லிங்கத்துக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அடுத்து வரணும். போலீஸ் வெரிஃபிகேஷனில் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து அவர் போலீஸாக தேர்வு செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார். அந்த சமயத்தில் தான் வந்து ஏர்வாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கபடி போட்டி நடக்குது. பொதுவாக வந்து கிராமத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும், ஒரு கிராமத்திலேருந்து ஒரு டீமாக போய் இன்னொரு கிராமத்தில் போய் விளையாடுவாங்க. விளையாடி அங்கே ஜெயிச்சுட்டு வர்றது அந்த ஊருக்கு பெருமை, நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ மேட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் அதிகமாக நடக்கும். ஒன்று பகலில் வந்து இளைஞர்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, இன்னொன்று வந்து நைட்டில் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, எவ்வளோ நேரம்னாலும் விளையாடலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். கிராமத்து மக்கள் எல்லாமே விடிய விடிய கபடி பார்ப்பாங்க. அப்படி தான் ஏர்வாடி கிராமத்துலேயும் கபடி மேட்ச் நடக்குது. அந்த கபடி மேட்ச்சுக்கு லிங்கம் டீமும் போயிருக்கிறாங்க. அந்த ஏர்வாடியில் வந்து இன்னொரு டீம் வர்றாங்க, அது வந்து ஜெய்சீலன் டீம். இந்த ஜெய்சீலன் டீம் வந்து கொஞ்சம் லோக்கலில் க்ரைம் சம்மந்தப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லிங்கம் டீமுக்கும் ஜெய்சீலன் டீமுக்கும் கபடி விளையாட்டில் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை நடக்குது. அந்த சண்டை முடிவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்து மேட்ச் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆன உடனே திடீர்னு பார்த்தோன்னா டம்முன்னு சத்தம் கேட்குது, என்ன நடக்குன்னே தெரியல. அப்புறம் கரண்ட் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஜெய்சீலன் வந்து இறந்து கிடக்காப்புல. அதாவது யாரோ கத்திட்டு குத்தி ஜெய்சீலனை வந்து மரணம் அடைஞ்சிடறாப்புல. இப்போ ஜெய்சீலன் கூட சண்டை போட்டது யார்? லிங்கம். அப்போ லிங்கத்துக்கும் ஜெய்சீலனுக்கும் சண்டை, அதனால் லிங்கம் தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. லிங்கம் வந்து A3 மூணாவது குற்றவாளியாக வந்து லிங்கம் சேர்க்கப்பட்டார். அதுதான் லிங்கத்துக்கு முதல் கேஸ். தன்னோட 24 வயசில் முதல் கேஸ் லிங்கம் மேலே வருது. அவருடைய போலீஸ் கனவு வந்து சதிஞ்சு போகுது, அத்தோட வாழ்க்கையும் திசை மாறி போயிடுது. என்ன அப்படின்னா, லிங்கத்துடைய அந்த 24 வயசுங்கிறது 36 வயசில் முடிஞ்சு போயிடுது. அந்த இடைப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் திரைப்படமாகவும் வந்திருக்குது. கபடி விளையாட்டில் வந்து ஜெய்சீலன் கொல்லப்படுறாரு. அந்த மரணத்துக்கு அப்புறமா வந்து தலைமறைவாகிறாங்க, லிங்கம் எல்லாமே தலைமறைவாகிறாங்க. போலீஸ் வந்து தேடி போகிறாங்க. போலீஸ் தேடி போகும்போது அகஸ்தீஸ்வரத்தில் வந்து லிங்கத்தோட ஃப்ரெண்டு பிரபு வந்து யார் அப்படின்னா வந்து அவர் BA டிகிரி முடிச்சுட்டு பெங்களூரில் வந்து லா படிச்சுட்டு இருக்கிறாரு. பிரபுக்கு வந்து லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசை, லிங்கத்துக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. ரெண்டு பேரும் நண்பர்கள், ரெண்டு பேரும் கபடி வீரர்கள், சூப்பராக விளையாடக்கூடிய ஆட்கள். அப்போது இந்த கேஸ் வந்து ஜெய்சீலன் கேஸ் வந்த உடனே லிங்கத்துடைய வாழ்க்கையும் மாறி போயிடுது. என்ன அப்படின்னா, லிங்கமும் பிரபுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அம்பாஸ்டர் காரு வந்து ஒரு கொலைக்கேஸில் போய் மாட்டிக்கிடுது. அந்த அம்பாஸ்டர் கார் யாருக்குள்ளதுன்னா லிங்கத்தோடது. பொதுவாக வந்து
கொஞ்சம் ரவுடி அல்லது கொஞ்சம் ஒரு பிரபலம் ஆகிட்டாலே வந்து அம்பாஸ்டர் கார் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டாடா சுமோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து அம்பாஸ்டர் கார் அந்த 90 காலகட்டத்தில் வந்து அம்பாஸ்டர் கார் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த அம்பாஸ்டர் காரில் வந்து லிங்கத்தோட கார் வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிடுது. அது கேஸில் இருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து பிரபுவோட அண்ணன் தேவராஜ், அவர் வந்து அட்வொகேட் வக்கீல் தேவராஜ் வந்து அந்த காரை வந்து மீட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கார் வந்து அம்பாஸ்டர் காரை வந்து 1 லட்ச ரூபா லிங்கத்துக்கு கொடுத்துட்டு அதிக விலைக்கு வெளியில் விற்றதாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது லிங்கத்துக்கும் பிரபுக்கும் மனஸ்தாபம் வருது, ஒரு பிரிவினை உண்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பெண் விஷயத்துலேயும் வந்து லிங்கத்துக்கும் பிரபுக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபு மேலே ஒரு புகார் வந்ததாகவும் அது லிங்கம் வந்து விசாரித்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவத்தினால 2 பேருக்கும் பிளவு உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல் லிங்கம் வந்து என்ன அப்படின்னா அந்த டைமில் வந்து இப்போ வந்து டாஸ்மாக் இருக்குதுல்ல, இது டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க. அந்த 90 காலகட்டத்தில் வந்து ஒயின் ஷாப் தான் இருக்கும். ஒயின் ஷாப் அப்படிங்கிறது ப்ரைவேட் நடத்துவாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஏலம் விட்டு ப்ரைவேட் வந்து அந்த ஒயின் ஷாப்பை எடுத்து நடத்துவாங்க. அந்த ஏரியாவில் வந்து கெத்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்னா வந்து ஒயின் ஷாப் வச்சுருப்பாங்க. ஒயின் ஷாப் வச்சுருக்கவங்களாம் இன்றைக்கி எம்எல்ஏ மந்திரியெல்லாம் இருக்காங்க. அந்த ஒயின் ஷாப் நடத்தக்கூடிய ஒரு ஆளாக வந்து பிரபுவும் இருந்தாங்க, லிங்கமும் இருந்தாங்க. கன்னியாகுமரியில் பொறுத்தளவில் வந்து கேரளா பார்டர் புலியூர் வகைரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேரளாவில் கன்னியாகுமரி இந்த சாராயை சப்ளை பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு பெரிய ஆளாக இருந்தார், அந்த சாராயை சப்ளை பண்ணக்கூடிய ஆளாக. அந்த படத்தில் கூட காட்டியிருப்பாங்க, தங்கப்பாண்டியன் கேரக்டரும் வந்து வரும். அந்த தங்கப்பாண்டியன் வந்து சாராய சப்ளையை எடுத்து பண்ணுறது லிங்கம் குரூப்பு. இந்த டைமில் வந்து லிங்கத்துக்கு வந்து ஒரு லவ் உருவாகுது. எல்லா தாதாக்களுக்கும் ரவுடிகளுக்கும் ஒரு பின்புலம் இருக்கிற மாதிரி இவர் மேலே வந்து ரோகிணி அப்படிங்கிறவங்க இப்பவும் இருக்கிறாங்க, வந்து காதல் வயப்படுறாங்க. அந்த ரோகிணி லிங்கம் காதல் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து முழு நேரமாக இந்த ஒயின் ஷாப் நடத்துறது, சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இது பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் லிங்கம் வந்து சமுதாய பணிகள்லையும் நிறைய ஈடுபட்டிருக்கிறார். உள்ளூரில் உள்ள வியாபாரிகளுக்கோ மற்ற மக்களுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா லிங்கம் உடனே தலையிட்டு தீர்க்கிறது, இந்த மாமூல் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்ணுறவங்கள்ட்ட வந்து தட்டி கேட்குறது, இந்த மாதிரி விஷயனால சொந்த சமுதாயத்துலேயும் அவருக்கு வந்து லிங்கத்துக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இந்த டைமில் தான் அந்த ரோகிணி அவங்கள லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணி திருமணமும் முடிச்சிடுறாங்க. முடித்து குழந்தையெல்லாம் நடக்குது. இது ஒரு பக்கம் சைடில் வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் இவருடைய தொழில் அப்படிங்கிறது அந்த ஒயின் ஷாப் சார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் அந்த மாதிரியும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து தங்கராஜ் அப்படிங்கிறவர், அந்த தங்கராஜை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. தங்கராஜை கொன்னது யார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. பாரதி அப்படின்னு சொல்லி அவர் பெரிய கேங் லீடர் கிடையாது, ஒரு பிட் பாக்கெட் அந்த மாதிரி சின்ன சின்ன கிரைம் பண்ணக்கூடியவர். அந்த பாரதியோட டீம் தான் வந்து தங்கராஜ் போலீஸ் வந்து கொன்றுதாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாரதி டீமுக்கு சப்போர்ட் பண்ணதா பிரபு டீம், லிங்கம் டீம் 2 பேர் மேலேயுமே வந்து குற்றச்சாட்டுகள் வருது. ஆனால் வழக்கில் வந்து சேர்க்கப்படலை. பாரதி டீமை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கன்னியாகுமரி பக்கத்துலேயே வந்து தென்தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விசாரணைக்காக வச்சுருக்கிறாங்க. கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணலை, அங்கே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. இருக்கும்போது அதில் பிரபு டீமில் உள்ள ஆளுங்களும் உள்ளே இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டவொடனே பிரபு டீம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தென்தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போடுறாங்க. போய் ஸ்டேஷன் மேலே பாம்பு அடிக்கிறாங்க. அடித்து ஸ்டேஷனில் இருந்து தன்னோட கூட்டாளிகளை வந்து மீட்டு கொண்டு வராங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடித்த உடனே இது வந்து 2 கேங்குக்கும் பெரிய பிரச்சனையாக மாறுது. போலீஸும் 2 பேர் மேலேயும் குறி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2 டீம், பிரபு டீம், லிங்கம் டீம் மோதல் வந்து பெருசாக மாறுது. மாறும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரபுக்கு சொந்தமான ஒயின்ஸை வந்து தீ வச்சு கொளுத்திடுறாங்க. யார் கொளுத்துனாங்க என்னெல்லாம் தெரில. அப்போது ஒரு பக்கம் பிரபு டீமோட அந்த சாராய கடை தீ வச்சு எரிஞ்ச உடனே லிங்கத்தோட வீடை வந்து பாம்பு அடித்து லிங்கத்தோட வீடை வந்து கொளுத்திடுறாங்க இன்னொரு டீம். அப்போ இந்த பிரபு டீம், லிங்கம் டீம் தான் பெருசாக மோதுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பிரபுக்கு சொந்தமான வித்யா ஒயின்ஸ் கன்னியாகுமரியில் வந்து ஃபேமஸ், அந்த வித்யா ஒயின்ஸை வந்து தீ வச்சு கொளுத்துறாங்க. இப்போ அடுத்தடுத்து இவங்க ஒயின்ஸ் அவங்க கொளுத்த, அவங்க ஒயின்ஸ் இவங்க கொளுத்த, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குது. லிங்கம் டீமில் இருந்து மனோகரன் அப்படிங்கிறவர் வந்து கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு போட்டுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து பிரபு டீமில் இருக்கக்கூடிய பிரபுவோட அண்ணன் வக்கீல் நாகர்கோயில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில், தேவராஜ், அவரை வந்து அங்கே வச்சு இது பண்ணிடுறாங்க. அதுக்கு இந்த சம்பவங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணோடனே பிரபு வந்து ரொம்ப கொந்தளிச்சிடுறாப்புல. லிங்கத்தை வந்து போடலன்னா நம்ம உயிரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நேரத்தில் வந்து இன்னொன்று வடசேரியில் ஐயப்பன் அப்படிங்கிறவர், அவர் ஒரு லீடராக இருக்கிறாரு. அந்த டீமுக்கும் இந்த டீமுக்குமான தொடர்புகள் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வருது. இந்த ஐயப்பன் டீமில் பார்த்தோம்னா அதில் வந்து நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் இருக்குது. ஐயப்பன் டீமில் பார்த்தீங்கன்னா முருகன், நாகராஜன், மைக்கேல்,
ஐயாவு, சாகுல் ஹமீது அப்படிங்கிற இவங்கெல்லாம் கேங்கில் இருக்கிறாங்க. இந்த ஐயப்பனை வந்து சகாயபாபு அப்படிங்கிற ஒரு அந்த டீம் வந்து போட்டுறாங்க. சகாயபாபு டீம் வந்து ஐயப்பனை கொண்டோடனே இந்த ஐயப்பன் டீமில் இருக்கிறவங்க வந்து சகாயபாபுவை வந்து போட்டுறாங்க. இப்போ அந்த மாற்றி இது ஒரு சம்பவம் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் டீமில் வந்து செல்வம், ஐயாவு அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. ஜாலியாக அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஐயாவை வந்து செல்வம் என்ன சொல்லிடுறாப்புல, நீ ஒன்றுக்கு உதவாதவன், அதாவது கிராமத்தில் ரொம்ப இதாக வார்த்தைகளை சொல்லுவாங்க, யூஸ்லெஸ் அப்படிங்கிறதுக்கு வேறு மாதிரி, குடும்பத்திலேயோ மற்ற விஷயங்களையோ ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது. சொன்ன உடனே அது அவங்களுக்குள்ள பிரச்சனையாயிருது. அந்த செல்வம் வந்து ஐயாவை எப்படி சொன்னோடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த டீம் வந்து என்ன செய்கிறாங்க, செல்வத்தோட கெண்டக்கால் நரம்பை வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி வயக்காட்டில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறுது. கெண்டக்கால் நரம்பை வெட்டி வயலில் தூக்கி போட்டானே அப்படின்னோடனே செல்வத்துக்கு சப்போர்ட்டாக ஒரு டீம் உள்ளே இறங்குறாங்க. இறங்கி இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த செல்வத்துக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த பிரபுலிங்கன் டீமில் இருந்தும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனால இது வந்து பெரிய நெட்வொர்க்காக மாறுது. கன்னியாகுமரியிலே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. இந்த ஐயாவு இருக்காப்புலலாம், ஐயாவுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பிரபு டீம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பிரபு டீம் வந்து ஐயாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தோடனே எதிர் டீமில் செல்வத்துக்கு சப்போர்ட்டாக வந்து லிங்கம் டீம் மாறுறாங்க. இந்த செல்வம் கேஸில் சம்மந்தப்பட்ட ஐயாவு, முருகன், நாகராஜன், மைக்கேல் இவங்க 4 பேரும் கோர்ட்டில் விசாரணைக்கு போகிறாங்க. நாகர்கோயிலில் வந்து நீதித்துறை நடுவர் மன்றம் 2 அங்கே தான் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விசாரணைக்கு ஆஜராகிறதுக்காக 1994 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி கோர்ட்டுக்கு போகிறாங்க. சரியாக ஒரு 10:45 அந்த டைமில் கோர்ட்டுக்குள்ளே வந்து ஐயாவு டீம் போகும்போது டம்முன்னு பாம்பு அடிக்கிறாங்க. எங்கே? கோர்ட்டுக்குள்ளே, கோர்ட்டு வராண்டாவில் வந்து அடிக்கிறாங்க. வராண்டாவில் அடித்தோடனே ஐயா என்ன செய்கிறாங்க, அந்த டீம் வந்து பயந்து போய் உள்ளே கோர்ட்டுக்குள்ளே ஓடுறாங்க. கிழக்கு வாசல் வழியாக ஐயா உள்ளே ஓடுறாரு. மேற்கு வாசல் வழியாக இன்னொரு டீம் உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி கோர்ட்டுக்கு உள்ளே வச்சு ஜட்ஜி, அட்வொகேட்டு, அந்த கோர்ட்டு கிளர்க்கு, குமஸ்தா எல்லாமே இருக்கிறாங்க. இருக்கும்போது உள்ளே பாம்பு அடித்து போனோடனே எல்லாம் பயந்து ஜட்ஜெல்லாம் உள்ளே ரூம்குள்ளே ஓடிட்டார். போலீஸ்காரங்களாம் இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கெல்லாம் இருக்கிறாங்க. துப்பாக்கி யார்ட்டையுமே கிடையாது. இந்த பாம்பு அடிச்சுட்டு இந்த அப்படியே ஊரில் சொல்லுவாங்க திரைச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே இறங்கின உடனே செதறி ஓடிட்டாங்க. ஓடின உடனே ஐயாவை வந்து உள்ளே நீதிமன்றத்துக்கு உள்ளே வச்சு வெட்டி இது பண்ணுறாங்க, வெட்டி கொலை பண்ணுறாங்க. ஐயாவு வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அதில் வந்து நாகராஜன், மைக்கேல், முருகன் இவங்களுக்கெல்லாம் காயம் ஏற்படுது. ஏற்பட்ட உடனே ஐயாவு உடம்பை என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் கிரவுண்டு, கோர்ட்டுக்குள்ளே வச்சு சம்பவம் பண்ணிட்டு பக்கத்தில் ஸ்கூல் கிரவுண்டில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இது வந்து அப்படியே ஏன்னா கோர்ட்டுக்குள்ளே வச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் இதாகுது. பார்த்தீங்களா, நாங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே இப்படி பண்ணிட்டோம், இனிமேல் அவங்க மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னோடனே லிங்கம் வந்து ஒரு பெரிய பேசப்படக்கூடிய ஆளாக மாறுறாரு. இந்த டீம் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கோர்ட்டுக்குள்ளே வச்சு ஐயாவு சம்பவம் பண்ணிட்டு போகும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ், கோர்ட்டு முன்னாலேயும் திரும்ப ஒரு பாம்பு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் பாம்பு அடிக்கிறாங்க. அடித்து யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு புல்லட்டு, அந்த வெளியில் இன்னொருத்தன் புல்லட்டில் வந்து அவனை கீழே தள்ளி விட்டு அந்த புல்லட்டை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி போகிறாங்க. இது வந்து நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த ஒரு பெரிய சம்பவமாக மாறுது. இந்த கேஸில் வந்து அதாவது ஐயாவு மர்டர் கேஸில் வந்து ராதாகிருஷ்ணன், செல்வம், ஷேக்கு, பால்துரை, ஆலிவர், ரமேஷ் இவங்கெல்லாம் வந்து சம்மந்தப்படுறாங்க. இதில் வந்து 3 பேருக்கு தூக்கு தண்டனையும் கிடச்சிருது. தூக்கு தண்டனை கிடச்சி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தூக்கு தண்டனையில் தான் இருந்தாங்க. ஜனாதிபதிக்கு வந்து ஒரு கடிதம் போடுவாங்க, தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் ஒரு கருணை மனு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த கருணை மனு அனுப்பி வந்து அந்த 3 பேருக்கான தூக்கு தண்டனை வந்து ரத்தானது. ஆனால் சாகும் முறை அவங்க வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 பேருமே வந்து ஷேக்கு, ராதாகிருஷ்ணன், செல்வம் 3 பேருமே வந்து ஜெயிலில் தான் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. அவங்க ஆயுள் கைதியாக இருக்கிறாங்க. இதுக்கும் லிங்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் அந்த கேஸையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஐயாவு சம்பவம் நடந்த அதே 29/11/94 அதே டைமுக்கு, அதாவது 10:45 கோர்ட்டில் வச்சு ஐயாவை போடுறாங்க. 10:30 பிரபுவோட இன்னொரு சகோதரர் கண்ணன் வந்து இன்னொரு இடத்துல இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கண்ணனை வந்து ஒரு டீம் வந்து அம்பாஸ்டர் காரில் வந்து போய் அங்கே அடித்து அவர் புல்லட்டோடு அங்கே நிற்கிறாரு. அந்த புல்லட்டு பறிச்சுட்டு கண்ணனை வந்து 2 கை 1 கால் ஒரே நாளில் அடுத்தடுத்த டைமில் முக்கியமான 2 சம்பவம் நடக்குது. இதில் என்ன அப்படின்னா, இவங்க போன அம்பாஸ்டர் வந்து TNI 9956 அம்பாஸ்டர் காரு, யார் சம்பவம் செய்ய போனவங்க. அந்த கண்ணன் வந்து TN 74A451 அப்படிங்கிற மோட்டார் பைக்கில் இருக்கிறாரு. அந்த மோட்டார் பைக்கையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. 4 பவுன் செயின் அவருக்கு கழுத்தில் போட்டிருந்தது, அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. கேஸ் செலவுக்கு ஆகும்
அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் தான் வந்து சுசீந்திரத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்த ஜவஹர் அவர் வந்து கன்னியாகுமரிக்கு இன்சார்ஜ் எடுக்கிறார். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு, எதுக்கும் பயப்பட மாட்டார். இந்த இவங்க ஒயின் ஷாப்புக்கு மாமூல் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரில. அவர் வந்து டக்குன்னு வந்து லிங்கம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாரு, ஒரு பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை ஜெயிலில் வைக்கிறாங்க. அந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் லிங்கம் இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு லிங்கத்தோட ரூமில் வந்து போலீஸ் போய் செக் பண்ணுறாங்க. சிறைக்குள்ளே வந்து லிங்கத்தோட ரூமில் வந்து சோதனை போடுறாங்க. சோதனை போடும்போது நாட்டு வெடிகுண்டு வந்து உள்ளே சிக்குது. ஏன் அந்த நாட்டு வெடிகுண்டை ஏன் இப்படி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜெயிலில் நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால் ஜெயிலில் வந்து அடித்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதான் அது ஒரு செய்தி உண்டு. அந்த லிங்கம் வந்து அப்புறம் வந்து வெளியில் வர்றாப்புல இந்த மாதிரி ஊருக்குள்ளே பிரபு டீமுக்கும் லிங்கம் டீமுக்கும் பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. பிரபுவோட சொந்த ஊர் வந்து அகஸ்தீஸ்வரபுரம். அந்த ஊரில் ஒரு சிலரோட ஆதரவோட என்ன செஞ்சுறாங்கன்னா, பிரபு வீட்டில் போய் பாம் அடிக்கிறாங்க. பெட்ரோல் குண்டு அடித்து பிரபு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே பிரபு வந்து காலி பண்ணிடுறாங்க. அதாவது 1987 ஜூன் 15, 24 வயசில் கபடி போட்டியில் ஒரு பிரச்சனையில் ஆரம்பித்த லிங்கத்தோட வாழ்க்கை வந்து 1996 ஏப்ரல் 9 அன்னைக்கோட முடியுது. அந்த லிங்கத்தோட சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்பட்டது. அதாவது லிங்கம் மரணமடைஞ்ச சம்பவம். ஏன்னா அந்த டைமில் வந்து தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 1996 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிற நேரம். அந்த தேர்தல் சமயத்தில் லிங்கத்தோட மரணம் நடக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் ஜெயிலில் வந்து லிங்கத்தை அடைச்சி வச்சுருக்கிறாங்க. லிங்கம் வந்து முதல் நாள் வந்து 6 மணி வரைக்கும் கொஞ்சம் வெளியில் விடுவாங்க. அதாவது விசாரணை கைதியாக தான் இருக்காப்புல. தண்டனை கைதிகள் தான் அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. விசாரணை கைதிகளுக்கு வந்து கொஞ்சம் சுதந்திரம் உண்டு, வெளியில் பேசலாம், கொஞ்சம் ஜெயிலுக்குள்ளேயே வந்து நடமாடிக்கிடலாம். அந்த மாதிரி இவர் வந்து 8ஆம் தேதி ஏப்ரல் 1996 வெளியில் 6 மணிக்கு உள்ளே அடைச்சிடுறாங்க. லிங்கத்தோட செல்லில் வந்து லிங்கம், ஐயப்பன், கண்ணன், பாபு சுரேஷ், மண்டே மார்க்கெட் சுரேஷ்னு சொல்லுவாங்க, மேலப்பெருவிலை கண்ணன், ரவி, மணிமாறன், இவங்கெல்லாம் இந்த 8ஆம் நம்பர் ரூமில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. நைட்டு ஒரு 3 மணிக்கு ஜெயிலுக்குள்ளே வந்து சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோடனே அங்கே அப்போ காவலுக்கு இருந்த 2 போலீஸ்காரங்க ஒரு 8 அவங்களாம் அதிர்ச்சி ஆகி என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த சம்பவம் செய்கிறதுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து முக்கியமான தலைவர்கள், சமுதாய தலைவர்களாகவும் இருந்தவங்க, அவங்கெல்லாம் புல்லட் பைக்கு, ராஜ்தூத் பைக்கு, அம்பாஸ்டர் காரு, டெம்போ இதிலெல்லாம் வந்ததாக சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க பேர் வந்து பரவலாக பேசப்படும், இவங்கெல்லாம் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பின்னாட்களில் அவங்க சமுதாய தலைவராக மாறினதுனால வெளியில் யாரும் சொல்கிறதில்ல, நம்மளும் அதனால் அந்த பேரை வந்து தவிர்த்திடலாம். இந்த ஒரு பெரிய டீமே வந்து லிங்கத்துக்காக உள்ளே இறங்குறாங்க, லிங்கத்தை காலி பண்ணுறதுக்காக. பிரபு டீமில் உள்ளவங்க என்னென்னா, அந்த சரியாக 3 மணிக்கு உள்ள சத்தம் கேட்டவுடனே வார்டன் வந்து யார் என்னன்ட்டு சொல்லி அவங்கள போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது டார்ச் லைட் அடிக்கிறாங்க. டார்ச் லைட் அடிச்சுட்டு லிங்கங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த செல் 8ஆம் நம்பர் செல்லில் லிங்கம் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே சாவியை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க சாவியை கொடுக்க முடியல. பயங்கர ஆயுதங்களை வச்சு போலீஸ்காரங்க 2 பேருக்குமே வெட்டெல்லாம் விழுந்த உடனே அவங்க கதறாங்க. அப்புறம் சாவியை வந்து என்ன செய்வாங்கன்னா, பூட்டி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெட்டியை வந்து உடைச்சி சமட்டி, கடப்பாரை, கத்தி, அருவா, இந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. ஒருத்தர் துப்பாக்கியும் கையில் வச்சுருக்கிறாங்க. கையில் வச்சுட்டு உடைச்சிடுறாங்க. எல்லாத்தையும் உடச்சி சாவி எடுத்துகிட்டு 8ஆம் நம்பர் ரூமுக்குள்ளே வந்து உள்ளே போகிறாங்க. அந்த கேஸில் வந்து 36 பேர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. உள்ளே இறங்குனது நிறைய பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பக்கத்தில் ஒரு தென்னை மரத்துலேருந்து ஏறி உள்ளே குதித்து உள்ளே போனதாக வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் உள்ளே இறங்கினாலும் 36 பேர் மேலே கேஸ் இருந்ததாகவும் சொல்லுவாங்க. அந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீலன், சந்திரமோகன், கண்ணன், செந்தில், அர்னால்டு, சின்னமுட்டை சகாயம், சலாம் சந்திரன், ராஜ்குமார், புத்தேரி நாகராஜன், வெள்ளை நாகராஜன், அருவினை சுயம்பு, பெருவிளை மோகன், குட்டி என்ற இசைக்கிராஜன், கூர்கா விஜி. அந்த கூர்கா விஜி தான் துப்பாக்கி வச்சுருந்து சுட்டதாகவும் அந்த கேஸில் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து கேஸு நிற்கலை. அந்த அந்த சம்பவம் நடந்தது வந்து சாட்சிகள் அந்த மாதிரி சரியாக இல்லை. உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க. அடித்த உடனே அங்கே மணிமாறன் அப்படிங்கிறவர் வந்து தடுக்க வர்றாரு. மணிமாறனுக்கு கையில் அந்த மாதிரிலாம் நடக்குது. லிங்கத்தை வந்து உள்ளே வச்சே போட்டுறாங்க. இப்போ 8ஆம் நம்பர் ரூமில் இவங்க இருக்கிறாங்க. இவங்க மேலேயும் தாக்குதல் கடுமையாக நடக்குது. அது இல்லாமல் 9ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய 3 பேர் அவங்களுக்கும் வெட்டு
விழுது. இவங்க சப்போர்ட் ஆதரவாளராக அதெல்லாம் இது இல்லை. அந்த 2 ரூமில் உள்ளவங்களுக்கும் கடுமையான தாக்குதல் நடக்குது. தாக்குதல் நடந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, லிங்கத்தோட தலையை வந்து தனியாக எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு திரும்ப எந்த வழியாக ஏறி குதிச்சு உள்ளே வந்தாங்களோ அதே ரூட்டில் திரும்ப குதித்து லிங்கத்தோட தலையை மட்டும் எடுத்து கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் மீனாட்சிபுரம், இப்போ அண்ணா பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. போனோடனே அதாவது ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அந்த 3 to 3:15 அப்படிங்கிறது டம்முன்னு சத்தம் கேட்குது. பெட்ரோல் பம்ப் அடிக்கிறாங்க, வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடுறாங்க, ஒரு மிரட்டலை இது பண்ணுறாங்க. ஒரு திரைச்சிட்டு டக்குன்னு ஜெயிலுக்குள்ளே இருந்து சம்பவத்தை முடிச்சுட்டு, இதில் என்னென்னா லிங்கத்தோட சேர்ந்து பாபு சுரேஷுக்கும் கடுமையான காயம் ஏற்படுது. பாபு சுரேஷும் சம்பவத்தில் வந்து இறந்து போகிறாரு. இவங்க எல்லாருமே வந்து காயப்பட்டவங்கலாம் கோட்டார் ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டீம் வந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்புறம் போலீஸ்க்கு வந்து அந்த டைமில் உள்ளே இருந்து தகவல் சொல்கிறதுக்கான எந்த வசதியும் இல்லை. உடனே பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கு போய் அங்கேருந்து தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த நேசமணி நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த லிமிட்டு. உடனே நேசமணி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணி விசாரணை நடக்கு. அதாவது ஜெயிலுக்குள்ளே புகுந்து கொலை பண்ணுறது முதல் சம்பவம் தமிழ்நாட்டிலே லிங்கம் சம்பவம் தான். அந்த லிங்கம் கொலையை அடுத்து ரொம்ப பரபரப்பாக மாறுது. என்னென்னா, ஜெயிலினுடைய காம்பவுண்டு சுவர் இத்தனை அடி உயரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கொண்டு வராங்க. ஜெயில் காம்பவுண்டு சுற்றி மரங்கள் இருக்கக்கூடாது, உயரமான மரங்களோ போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கணும். இந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போவும் அந்த நாகர்கோவில் ஜெயில் அதே இடத்துல தான் இருக்குது. அந்த உயரங்களெல்லாம் அதிகப்படுத்துறது அந்த டைமில் தான். சம்பவம் வந்து பெரிய பரபரப்பாக மாறிட்டுது. தமிழ்நாட்டில் ஜெயிலுக்குள்ளே வந்து இப்படி நடந்துருச்சே, சட்டம் ஒழுங்கெல்லாம் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போலீஸ் டீம் எல்லாம் போட்டு பெருசாக தேடுறாங்க. சம்பவம் நடந்தது வந்து 9ஆம் தேதி. 14ஆம் தேதி வந்து முக்கியமான ஆட்கள்லாம் அடுத்தடுத்து கைதாகிறாங்க. அருள், வில்சன், சுயம்பு, அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஐயப்பன், சாகுல் ஹமீது, சுந்தர், சுனில்ராஜ், இந்த டீமெல்லாம் வந்து கைதாகிறாங்க. கைதாகி இந்த 36 பேரில் வந்து யார் என்ன பண்ணா அப்படிங்கிறது போலீஸ் ஒரு கதை எழுதுவாங்க. நடந்தது என்ன சம்பவம் அப்படின்னு முழுமையாக யாருக்கும் தெரியாது. இதில் என்ன அப்படின்னா வந்து, அந்த தென் மாவட்டங்களே, அதாவது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, அதாவது முதலாக துப்பாக்கியால் சுடுறது, பாம் அடிச்சுட்டு கொலை பண்ணுறது அப்படிங்கிற இது தொடங்கினதே வந்து பிரபு டீமில் இருந்தால் தொடங்கினது. அது லிங்க சம்பவத்தினாலும் சரி, மற்ற இதுலனாலும் சரி. அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்போம், திண்டுக்கல் வரைக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பாம் அடிச்சுட்டு சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா அது இந்த டீம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து திருநெல்வேலியில் வந்து கராத்தே செல்வின், ஜான் பாண்டியன், கட்டத்துறை, இந்த மாதிரியெல்லாம் பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இந்த லிங்கம் டீமுக்கு வந்து கராத்தே செல்வின் பிடிக்கும். ஆனால் வந்து நேரடியான தொடர்புகள் வந்து யாருக்கும் இல்லை. தனியாக கேங்காக இருந்துருக்குறாங்க. இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதில் என்ன அப்படின்னா வந்து, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. டாக்டர் சுப்பையா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட ஒரு கேஸ் நடந்துச்சு. கூலிப்படையில் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்டனை ரிலீஸ் பண்ணி திரும்ப இல்லை மறு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சுப்பையா கேஸில் மாட்டினவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கபடி வீரர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில். என்ன அப்படின்னா வந்து, ஒரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருந்தால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை, மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சராக கூட இருந்தார். இருந்து வந்து அந்த மாவட்ட மக்களுக்கு வந்து ஒரு வாலிபால், ஃபுட்பால், கபடி இந்த மாதிரியான விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருந்து கவனிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரியான கூலிப்படைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் அல்லது திசை மாறக்கூடிய இளைஞர்கள் இல்லாமல் போயிருக்கலாம். அந்த இவங்க லிங்கம், முத்துலிங்கத்துடைய கதை அப்படிங்கிறது வந்து அந்த லிங்கம், ரோகிணி அவங்களுடைய காதல் மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவு அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி திசை மாறி போகுது ஒரு சின்ன சம்பவத்தால் அப்படிங்கிறது அந்த படத்துடையது. அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் சம்பவம் செய்கிறது, கோர்ட்டுக்கு முன்னால் இப்போ சம்பவம் செய்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து பண்ணுறது, நீதிமன்றத்துக்குள்ளே புகுந்து பண்ணுறது, சிறைக்கு உள்ளே புகுந்து இப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய க்ரைம் ரெக்கார்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் வந்து அந்த கூலிப்படைகள் இன்றைக்கி அந்த தாத்தா செந்தில் அப்படிங்கிறது யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த லிங்கம் கேஸில் சம்மந்தப்பட்ட செல்வம் அப்படிங்கிறவர் சென்னையில் பூந்தமல்லியில் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். 27 வருஷத்துக்கு அப்புறம் அவரை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. அப்போது இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னே தெரியாமல், அடையாளமே தெரியாமல் அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்கள்ல. கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க வெளியில் முன்ஜாமீன் வாங்கிட்டு விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும்.
10 கேஸ் இருக்கும், 11 கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போவும் பெரிய பெரிய ரவுடிகள்லாம் இருக்கிறாங்க. திருச்சியில், திண்டுக்கல்லில் இந்த மாதிரியான ரவுடிகள் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. இந்த ரவுடிகள் அப்படிங்கிறத வந்து அரசியல் தொடர்பு இருக்கிறதுனால அவங்களுடைய ஆட்டம் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். லிங்கத்துடைய கதையை பார்த்துட்டு கேங்ஸ்டராகவோ ரவுடியாகவோ இளைஞர்கள் மாறிடக்கூடாது. விளையாட்டுக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு வந்து அரசியல் தொடர்புகளும் வழக்கறிஞர்கள் சிலர் இந்த மாதிரி சப்போர்ட் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கதையை எடுத்து சொல்கிறது தான் அந்த லிங்கம் கதை. குற்றங்கள் நடக்கக்கூடாது, இளைஞர்கள் வந்து நல்ல பாதைக்கு போகணும் அப்படிங்கிறது லிங்கம் கதை சொல்லுது. ஆனால் திரும்ப இதை அந்த வன்முறை சம்பவங்கள்லாம் நினைவூட்டி திரும்ப அந்த நான் கெத்து காட்டுறேன், நான் அப்படி வரேன் இப்படி வரேன்னு இளைஞர்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இப்படி படம் எடுத்துருக்குறாங்க. அந்த வன்முறை சம்பவங்கள் வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிடக்கூடாது, அதுதான் நம்ம நினைக்கிறது.